தற்போது தமிழகம் முழுக்க எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர்கள் திருத்தப் பணி நடைபெற்று வருகிறது. நம்ம அனைவருக்கும் தெரியும். இது சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், விழிப்புணர்வு பதிவுகளை எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இணையதளங்களில் போட்டுட்டு வராங்க. அந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, எப்படி நம்ம திருத்துவது அப்படின்ற சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் சமூக ஆர்வலர்கள் ஒரு பக்கம் சிறப்பான முறையில் இணையதளங்கள் மூலமாக நேரடியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சிலர்கள் இது சம்பந்தமான தவறான கருத்துக்களை, நச்சு கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். அதாவது எஸ்ஐஆர் என்பதே வேண்டாம் என்பதாகவும், எஸ்ஐஆரை புறக்கணிக்கும் எதிர்க்கட்சிகள் என்பதாகவும் சொல்லி வருகிறார்கள். எஸ்ஐஆர் வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. வாக்காளர் திருத்த பணி நடைபெறுகிறது அல்லவா தற்போது. இது சம்பந்தப்பட்ட இந்த திருத்தம் என்பது வேண்டாம்னு யாரும் சொல்லலை. என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு மாத காலத்துக்குள்ளே எவ்வாறு செய்ய முடியும் என்பது தான் பிரச்சனை. நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை ஒரு மாதம் மட்டும் 6,52,00,000 வாக்காளர்கள், அதாவது 6,50,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுடைய திருத்தப் பணி, நீக்கப்பணி, இணைக்கும் பணி, இதை செய்வதற்கு இந்த கால அவகாசம் போதுமா அப்படி என்பது தான் இப்போது எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது. 2001 காங்கிரஸ் ஆட்சியில் இந்த எஸ்ஐஆர் என்பதை கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கான கால அவகாசம் 3 வருஷம் இருந்தது. ஏன்னா 2004 தான் அதுக்கு பிறகு எலெக்ஷனே வந்தது. இந்த 3 வருஷ காலங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய வாக்காளர்கள் திருத்தப் பணி, நீக்கும் பணி போன்ற விஷயத்தை செய்ய முடிந்தது. ஆனால் இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சூழலில் ஒரு மாதத்தில் 6,50,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுடைய பெயரை சரிபார்த்து அந்த பட்டியலை ஒரு மாதத்தில் சரி செய்து ப்ராசஸிங் செய்து ஒரு மாதத்தில் அது வெளியிடுவது என்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பாக இருக்கிறது. ஒரு மாதத்தில் செய்ய முடியுமா அப்படி என்பது தான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒன்றுமில்லை, இப்போல்லாம் மிஷினில் தான் ஓட்டு போடுறோம். ஓட்டு மிஷின் விட்டது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஓட்டு அளிக்கிறார்கள் மக்கள். அப்படி ஓட்டு அளிக்கப்பட்ட அத்தனை மக்களுடைய அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிந்து அதனுடைய முடிவு என்பது பார்த்திங்கன்னா மிஷினில் எண்ணி சொல்வதற்கு 2 நாட்கள் 3 நாட்களே போதுமானது. ஆனால் சில மாநிலங்களில் ஒரு மாதம் ஒரு ஓட்டு போட்டு ரிசல்ட் வரத்துக்கு 1 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷினில் போடப்பட்ட ஓட்டை எண்ணி சொல்வதற்கே 1 மாதம் தேர்தல் ஆணையத்திற்கு சில மாநிலங்களிலே தேவைப்படக்கூடிய இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில், இந்த நவீனமான மிஷினில் போடக்கூடிய ஓட்டில் போடக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இத்தனை காலங்கள் 1 மாதம், சில மாநிலங்களில் சில மாதம் 1.5 மாதம் கழித்து தான் தேர்தல் ரிசல்ட்டே சொல்லப்படக்கூடியது இதாக இருக்கிறது. அப்போ ரிசல்ட்டு போடப்பட்ட இருக்கப்பட்ட வாக்காளர்கள் போடப்பட்ட அந்த ஓட்டை எண்ணி சொல்வதற்கே 1 மாதம் 1.5 மாதம் சில மாநிலங்களில் தேவைப்படும் பொழுது அத்தனை வாக்காளர்களையும், அத்தனை கோடி வாக்காளர்களையும் ஒரு மாநிலங்களில் சரி செய்து நீக்கி அந்த பட்டியலை வெளியிடுவதற்கு 1 மாதம் போதுமா என்பதுதான் இன்றைய எதிர்க்கட்சிகளுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.